வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் மன்னியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே மனிதனுடைய அறிவாற்றலை அதிகப்படுத்துகின்ற 4 விஷயங்களை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ராஹ் இல்முகா முசாஃபிர் என்ற கிதாபினுடைய 150வது பக்கத்திலே இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். பொதுவாக மனிதனுடைய மூளை என்பது 1300 1400 கிராம் எடையுடையது. 1300 1400 கிராம் எடையுடையது. ஒரு மனிதனுடைய அறிவாற்றல் என்பது அந்த மூளை எடை கூடுதலாக அல்லது குறைவாக இருப்பதை கொண்டு நிர்ணயிக்கப்படுவது இல்லை. அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள். ஒரு சில பேருக்கு 100 கிராம் கூட இருக்கு, அதனால அவர் அறிவுள்ளவர், 100 கிராம் கம்மியா உள்ளவர் அறிவில்லாதவர் என்பது கிடையாதாம். எப்படி உடலுடைய நிலையில ஒவ்வொருத்தவங்களும் வெயிட்டு கூட இருக்கும், குறைய இருக்கும். கூட உள்ளவர் திறமையானவர், குறைய உள்ளவர் திறமை கம்மியானவர் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் மூளையினுடைய ஏறத்தாழ மேக்சிமம் இப்படித்தான் இருக்கும். 1 300 1 400. ஆனால் இந்த கிராம் கூடுதல் குறைவை கொண்டு ஒரு மனிதனுடைய அறிவாற்றல் இல்லை. அவன் அதை எப்படி செயல்படுத்துகிறான் என்பதிலே தான் அவனுடைய அறிவாற்றல் இருக்கிறது. சில மக்கள் பார்ப்பாங்க, ஒரு படிப்பறிவு கம்மியா இருக்கும், நிறைய அறிவாற்றல் படைத்தவங்களாக இருப்பாங்க, திறமையா இருப்பாங்க. அப்படி சில பேர் பார்க்கிறோமே. படிக்காத மேதை காமராஜர் என்பதாக சமீபத்தில் கூட ஒரு செய்தி படைத்தேன். அவர் ஏசி போட்ட அறையில இருந்தாரா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் பல பேர் ஏசி போட்ட அறையில இருப்பதற்கு அவர் காரணமாக இருந்தார் என்பதாக எழுதுகிறார்கள். அவர் காலத்தான் வந்துகிட்டு கல்வி வந்துச்சு. என்ன சில கல்விக்காக பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் ஒரு மதிய உணவை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. ஒரு பயணத்துல இருக்காரு, பயணத்துல இருக்கும்போது ஒரு பையன் வந்து என்ன செய்யறான், வேலை பார்த்துக்கிட்டு நிற்கிறான். வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு நிற்கிறான். எப்பா படிக்க போகலையா? படிக்க போனா யாரு இருந்து சோறு தர்றது? எனக்கு யாரு சோறு தர்றது? அப்ப கேட்கிறாரு, சாப்பாடு கொடுத்தா நீ படிப்பியா? படிப்பேன். பிறகு வருகிறார், என்ன செய்யறாருக்கான ஏற்பாடுகள் செய்து படிக்க வச்சாரு. அதனால என்ன செய்யறாங்க, பல பேரும் என்ன செஞ்சாங்க, படிச்சாங்க. அது மாதிரி எழுதுறாங்க. ஒரு தடவை எழுதுறாங்க, ஒருவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அது மாதிரி என் பையன் நல்ல மார்க் எடுத்திருக்கான், அவனுக்கு காலேஜ்ல நம்ம போய் கேட்கிறோம். கேட்கும் போது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த சப்ஜெக்டுக்கு எல்லாரும் முடிஞ்சுச்சு. அந்த சப்ஜெக்ட் சேர்க்க வேண்டிய பிள்ளைகளை சேர்த்து முடிச்சாச்சு. வேற சேர்க்கறதுக்கு வேக்கன்சி இல்லை. அப்ப கூப்பிட்டு வந்துகிட்டு இவர் கேட்டிருக்காரு, யாரும் அந்த அந்த பொறுப்புல உள்ள அந்த உயர் அதிகாரி இடத்துல கேட்டிருக்காரு, என்னப்பா இந்த நல்ல மார்க் எடுத்திருக்கான், இல்லைங்க அதுல ஒரு 40 பேர் சேர்க்கிறாங்க, 40 பேர் தான் சேர்த்து முடிச்சாச்சு, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப டக்குன்னு சொன்னாராம், சரி இந்த கிளாஸ் ஒன்று இருக்கு, ஆய்வகம் ஒன்று இருக்கிறது, சரியா? கிளாஸ் ஒன்று இருக்கும், ஆய்வகம் ஒன்று இருக்கிறது. இந்த லேபர் சொல்லுவாங்களா இல்லையா, அது சம்மந்தப்பட்டது உயர் படிப்பு. எனக்கு ஞாபகம் வருதுனா டக்குன்னு சொல்றேன். இப்ப கேட்கிறாரு அப்படின்னா, சரிப்பா இந்த 40 பேர் இங்க படிக்கிறாங்கல்ல, அப்ப இந்த லேபு என்ன செய்யும்? லேபு சும்மா இருக்கும். அப்ப லேபு சும்மா இருக்கையில இவங்க படிச்சுக்கிட்டு இருக்கான், இங்க படிச்சுக்கிட்டு லேபு சும்மா இருக்கு. உடனே சொன்னாராம், என்ன செய்யலாம், ஒருத்தர் படிக்கணும், நல்ல மார்க் தான் படிக்க வேண்டியிருக்கு. சரி, இன்னும் 39 பேரை சேரு. இன்னும் 39 பேரை சேர்த்தீங்கன்னா ஒரு குரூப் கிளாஸ்ல இருப்பான், ஒரு குரூப் லேப்ல இருப்பான். அவன் கிளாஸ்க்கு வரும்போது இவன் லேபுக்கு போயிடும். இன்னும் 39 பேரை சேரும். இல்லைங்க திடீர்னு படிச்சு வருங்க, அதுக்கு ஒரு சட்டம் பாஸ் பண்ணுவேன் சொன்னாரே. சட்டத்தை பாஸ் பண்றேன் நான் தான்டா, இந்த ஜியோ போடுறேன் சொல்லிட்டு என்ன செய்வார். அதுலதான் என்ன செஞ்சாலும் ஷிஃப்ட் காலேஜ் வந்துச்சான். காமராஜருடைய காலத்துல ஷிஃப்ட் காலேஜ் வந்துச்சான். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா,
சில பேர் பாத்தீங்கன்னா படிப்பறிவு கம்மியா இருப்பாங்க, என்ன செய்வாங்க, அபாரமான அறிவாற்றல் படைத்தவங்களாக இருப்பாங்க. இப்படி உலகத்தை கூட நாம் நடைமுறையில கூட இத்தனை மக்களை நாம் எல்லாம் பார்ப்போம். நமக்கு பார்த்து ஆச்சரியப்படுவோம், இந்த ஆளுக்கு படிப்புக்கும் அவருக்கு மூளைக்கு சம்மந்தமே இல்லை, இவ்வளவு அறிவாற்றலாக இருக்கிறார் என்பதாக சில மக்கள் நாம் வியந்து போகிறது. இந்த அறிவாற்றல் எப்படி ஏற்படுகிறது? அதுதான் மூளையினுடைய எடை எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஆனா அந்த அறிவாற்றல் எப்படி ஏற்படுகிறது என்பதற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 4 விஷயங்களை ஒருவர் கடைபிடிக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவருடைய அறிவாற்றலை அதிகப்படுத்துகிறார், செயல்திறனை அதிகப்படுத்துகிறார். முதலாவதாக என்ன சொல்றாங்க, வீணான பேச்சுக்களை விட்டு விலகி இருக்குதல் என்பதாக சொல்றாங்க. வீணான விஷயங்களை பேசுவதை விட்டு விலகி இருக்குதல் என்பதாக சொல்றாங்க. பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமதியில ஒரு ஹதீஸ் வருகிறது, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனிஹி, தேவையற்ற விஷயத்தை விட்டு விலகி இருப்பது அவனுடைய இஸ்லாத்தின் அழகு என்பதாக பெருமானார் சொன்னாங்க. இஸ்லாத்திலேயே அழகான விஷயம் எதுண்டா, பெருமானார் வந்துகிட்டு இதை செய்யுங்க இதை செய்யுங்க இதை செய்யுங்க சொன்னாங்க. இஸ்லாத்திலேயே ஒரு அழகான விஷயம் இருக்குன்னா எதை சொன்னாங்க அப்படின்னா, நான் கூட இஸ்லாத்தின் அழகுன்னு தலைப்புல இதுக்கு முந்தின வாரத்தை நான் பேசியிருந்தேன். அதுக்கு அசல்ல சப்ஜெக்ட் எடுத்தது இதை வச்சுதான் எடுத்தது. ஆனா கடைசி இதை சொல்றதுக்கு நேரம் இல்லாம போச்சு. சரி கட்டம். அப்ப என்ன சொல்றாங்க, பெருமானார் சொல்றாங்க, உன்னிடத்திலே இஸ்லாம் அழகிய முறையில இருக்கிறது, கமாலு தீனியி, உடத்தே முழுமையான மார்க்கம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, தேவையற்ற விஷயத்தை விட்டு விலகி இருக்கிறதாக சொல்றாங்க. தேவையற்ற விஷயங்கள் பெருமானார் செய்யறாங்க, அது சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து பெருமானார் சொல்றாங்க. நான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஹதீஸ்ல ஒரு இடத்துல சொல்றாங்க, ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபிமொழிகளை முழுமையாக அமல் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த ஒரு ஹதீஸை அமல் செஞ்சுட்டாவே எல்லா ஹதீஸையும் அமல் செய்ய முடியுமாக சொல்றாங்க. முதல்ல அமல் செஞ்சுட்டீங்கன்னாவே மற்ற எல்லாத்தையும் உன்னால செய்ய முடியும். ஏன்னு சொன்னால் எல்லா ஹதீஸுக்கும் அடிப்படை இது என்பதாக ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, தேவையற்ற விஷயங்களை விட்டு ஒரு மனிதன் விலகி இருப்பது, அவரிடத்தில் அந்த அளவுக்கு இஸ்லாம் அழகிய முறையில இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக பெருமானார் சொல்றாங்க. அப்ப என்ன முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீணான பேச்சுக்களை விட்டு விலகி இருக்கிறது. அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னால இது பயனா பயன் இல்லையா, ஒன்று தீனுக்கு புண்ணியமா இருக்கணும், இல்ல துனியாவுக்கு புண்ணியமா இருக்கணும். எதை பேசினாலும் சரி, நம்ம வந்து பேசுறோம், இதனால வந்து என்ன செய்யறது அப்படின்னா, ஒரு மற்ற மக்களுக்கு நன்மையா அல்லது மார்க்கம் சார்ந்த விஷயமா பேசணும். இல்லை என்கிட்ட வாய முடி இருக்கிறது நல்லது. இது நல்ல ஒரு அடையாளம். அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்யறான், கலாஃபுல் மூமினூன், ஈமான் உடையவர் வெற்றி அடைந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பிப்பான். 18 ஜூனுடைய முதல் வசனத்தை நீங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா இங்கே சொல்வான், ஈமான் உடையவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஈமான் உடையவர்கள் யார் என்பதற்கு சில அடையாளங்களை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்வான், அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ், அவர்தான் சொர்க்கத்திலே ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு வாரிசார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். சொர்க்கத்திலே ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் தான் உயர்ந்த சொர்க்கம். பெருமானார் சொல்வாங்க, இதா சால்துமுல்லாஹ் ஜன்னா ஃபஸாலு ஃபிர்தௌஸ், நீங்க சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஃபிர்தௌஸை கேளுங்கள், அதான் உயர்ந்து என்பதாக. அந்த சொர்க்கத்துடைய வாரிசுக்காரர்கள் யார் என்பதற்கு அல்லாஹ் தஆலா சில அடையாளங்களை கூறுகிறார். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வல்லதீன ஹும் அனில் லஹவி முரிதூன், வீணான விஷயங்களை விட்டு விலகி இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். மறுமை நாளிலே சொர்க்கவாதி நரகவாதி உரையாடுகிற நேரத்தில் கேட்பாங்கல்ல, மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர், நீங்க ஏன் சக்கரங்க நரகத்துக்கு சென்றீர்களாக சொல்லி என்ன செய்யறாங்க, நல்லவர்கள் தீயவர்களை பார்த்து கேட்கிறாங்க, சொர்க்கவாதி நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்க. அதுல 4 விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, குன்னா நஹூது மால் ஹாயிதீன், நாங்கள் அரட்டை அடிக்கிற மக்களோடு சேர்ந்து அரட்டை அடித்துவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யுது அப்படின்னா, மனிதனிடத்துல நிறைய தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத விஷயங்களை பேசி ஒரு டைம் பாஸ், ஒரு வெட்டி பேசு, அதுவும் குறிப்பாக இளைய தலைமுறை பாத்தீங்கன்னா மகரிபுல வந்து நிக்கிறாங்க, இஷாவுக்கு பிறகு 10-11 மணி வரையும் இருக்கிற மூலையில நின்று பேசிட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க. என்னத்த பேசுறாங்கன்னே தெரியல அப்படின்னு. அது வீட்லயும் கவனிக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியுது. கூட்டமா வந்து நிக்கிறாங்க, எப்படி ஒரு முச்சந்திலாம் வந்து 2 பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீணான பேச்சுக்களை விட்டு விலகி இருக்குதல் என்பதாக சொல்றாங்க. ஒண்ணு நேராயிரம். 2வது சொல்றாங்க, மிஸ்வாக் அதிகமாக பயன்படுத்துதல், மிஸ்வாக் செய்வதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, பொதுவா பெருமானார் சொல்லுவாங்கல்ல, லவ்லா அஷுக்கன் உம்மத்தி, லவ்லா அன் அஷுக்கரா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் வரும் என்பதாக நான் பயப்படவில்லை என்று சொன்னார். என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் வருமோ என்பதாக நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறா, அமர்த்தகும் சிவாக்கி இந்த குழி சலாத்தில், அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கும் நான் மிஸ்வாக் செய்யுமா நான் ஏவி இருப்பேன்பாக பெருமானார் சொல்லுவாங்க.
மிஸ்வாக் செய்வது என்பது அவ்வளவு பெரிய ஞாபக சக்தி அதிகமாகக்கூடியது, அறிவாற்றல் அதிகமாகக்கூடியது. அலி இடத்துல கூட ஒரு வந்து கேட்பார், எனக்கு எல்லாமே மறந்து மறந்து போகுது, என்ன செய்வது என்பதாக. அவங்க 3 விஷயத்தை சொல்லுவாங்க. அதிகமாக குரான் ஓது, தஹஜ்ஜத் தொழுவு, மிஸ்வாக் செய், உனக்கு ஞாபக சக்தி அதிகமாக சொல்லுவாங்க. நம்ம மிஸ்வாக் செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு சுண்ணத்து. இன்னைக்கு நம்மிடத்தில் அதை நடைமுறையில கொண்டுகிட்டு என்ன செய்யுது, இல்லாமல் போறது. மிஸ்வாக் செய்யக்கூடிய வளமையை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். வீடுகள்ல இருந்தாலும் கூட என்ன செய்யணும், நம்ம செய்யணும். இப்போ பெரும்பாலும் வந்து பாக்கெட்ல வச்சுக்கிறது நல்லது. இன்னைக்குள்ள சூழ்நிலை எல்லாம் பாக்கெட்ல வச்சுக்கிற முடியாது, ஜிப்பாமா இருந்தா வச்சுக்கலாம். என்ன எந்த மற்ற பாக்கெட்ல வச்சுக்கிறது என்பது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்கிற நேரத்தில் மிஸ்வாக் செய்யுங்க. மிஸ்வாக் செய்வது என்பது பெருமானா சொல்லுவாங்க, மிஸ்வாக் செய்து தொழுவது மிஸ்வாக் செய்யாமல் தொழுவதை விட 70 மடங்கு சிறந்து என்பதாக சொல்வாங்க. அதனால மிஸ்வாக் செய்தல் என்பது என்ன செய்யறது, நம்முடைய அறிவாற்றல் அதிகமாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. 3வதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லவர்களுடைய சபையிலே அதிகமாக அமருவது. நல்லடியாருடைய சபைகள், நல்ல விஷயங்கள் பேசப்படுகிறது, போதிக்கப்படுகிறது அப்படின்னு அந்த சபையில போய் உட்காரும். அவங்க என்ன செய்யறா, அது தப்லீக்காக இருக்கலாம், அல்லது தரீக்காவாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு பயானுடைய மஜ்லிஸாக இருக்கலாம். எல்லா மஜ்லிஸ்லயுமே நல்ல விஷயங்கள் போதிக்கப்படுகிறது. ஆனா மக்கள்கிட்ட என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கையில உட்கார்ந்துட்டு அடுத்த ஒரு இதை வந்து புறக்கணிக்கிறாங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தர்கள் பிடிக்கும், அதை இல்லைன்னு சொல்ல. அதாவது அது அல்லாமல் இன்னொரு சபை நடக்குமா, அங்கேயே எல்லாரும் சொல்ல பேச போறாங்க. அதுல போய் உட்கார்றதுன்னா என்ன இருக்கு அப்படின்னு. உதாரணமா என்ன, தமிழ் ஜமாத் வச்சிருக்காங்க, அவங்க ஏதாவது பயான்கள் வைக்கிருக்காங்க, ஏதோ நம்ம போய் கொஞ்ச நேரம் உட்கார்றதுனால என்ன இருக்கு. சில பேர் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணு, சில பேர் ஆன்மீக விழா, ஆன்மீக மாநாடுகள் நடக்குது, நம்ம போய் உட்கார போய் என்னத்தை சொல்ல போறாங்க, அல்லாஹ் சொல்ல பத்தி பேச போறாங்க, அவ்வளவுதான். அப்படின்னு இதுல சில சபைகளை போய் நம்ம உட்காரவே தேவையில்லை. அவங்க எப்பவுமே வில்லங்கமாவே பேசுவாங்க அப்படின்னா அதுல போய் நம்ம உட்கார தேவையில்லை. சில இயக்கங்கள் வந்து நடத்துறாங்க அப்படின்னா அதுல வந்து வில்லங்கமாவே பேசுவாங்க. அந்த மாதிரி பயான் நமக்கு அவாய்ட் பண்ணிடுறது, அது நமக்கு தேவையே இல்லை. பொதுவாகவே வந்துகிட்டு ஒரு ஆன்மீக சம்பந்தமாக என்ன செய்யறாங்க, நடத்துறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க அப்படின்னா போய் உட்காரவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் சொல்ல பத்தி சொல்ல போறாங்க. பொதுவாக வந்துட்டு எந்த அளவுக்கு நாம் நல்லடியாருடைய சபையிலே நாம் அமருகின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு அறிவாற்றல் அதிகமாகும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு சொல்லுவாங்க இல்லையா, மகனே நல்லவருடைய சாலிகின்களுடைய சபையிலே கண்டா போய் அங்கே அமர்ந்து கொள். எப்படி இறந்து போன அந்த பூமி, இறந்து போன பூமி மழை நீரை கொண்டு உயிர்ப்பிக்கிறதோ, உயிராக ஆகின்றதோ, அதே மாதிரி இறந்து போன உள்ளம் சாலிகின்கள் நல்லவருடைய உபதேசத்தை கொண்டு உயிர் பெறுகிறது என்பதாக. நம்ம உட்காரும் போது எப்போதுமே நமக்கு தெரியாத ஒரு விஷயங்களை ஏதோ நமக்கு சொல்லத்தான் செய்வாங்க. அந்த விஷயத்தை கேட்கும் நேரத்தில் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும், நம்முடைய இபாதத்துடைய ஆர்வங்கள் அதிகமாகும் இல்லையா. எத்தனையோ பேர் செய்யறாங்க, அந்த சபையில போய் உட்கார்ந்து மாற்றங்கள் ஏற்பட்டவங்களா இருக்காங்க. நாங்க பெங்களூர்ல ஓதும் போது அறப்பரிச்சை முடிஞ்சாலும் ஒரு வாரம் ஜமாத்துக்கு அனுப்புவாங்க. ஊருக்கு அனுப்புவாங்க, லீவு தான், ஆனா ஜமாத்துக்கு அனுப்புவாங்க. இப்ப நாங்க போய் இறங்கின இருந்து அந்த 6 நாள் எங்க கூடவே வந்தார், ஒருத்தர் வந்தார். 6 நாள் இருந்து நாங்களே சொல்லிட்டோம், ஒரு நாள் சொல்லிட்டோம், ஜி எங்களுக்கு போதும், நாங்க ஒரு நாள் எங்க செய்யறோம், நாங்க மேல் விஷயம் போயிட்டு நாங்க போறோம். ஏன்னா எங்க ஒரு அஜத்தை எஃபாத்தா எனக்கு அடக்க முடியாதாங்க, நாங்க போயிட்டு நாங்க போயிடுவோம் ஜி. அதனால வந்து எனக்கு ஒரு 6 நாள் மட்டும் எங்க இருந்தா எங்க கூட வந்தார். ஒரு பள்ளியில இருந்து ஒரு பள்ளிக்கு போகும்போது அவர் தான் வேலை கூட்டு போவார். சாப்பாடு ஏற்பாடு ஃபுல்லா, சாப்பாடு சிலக்ஸ் எல்லாமே அவர் தான். அல்லாவுடைய பாவத்தை மன்னிக்கணும், அவர் ஹயாத்தா இருந்தா ஹயாத்தை அதிகமாக்கணும், மூத்தான பாவத்தை மன்னிக்கணும். அவ்வளவு உதவிகள் ஒத்தாசு, ஒரு காசு செலவு இல்லை, அவ்வளவுதான் அவர் பண்ணார். வரும்போது கடைசியில் சொன்னாரு, பிரியும் போது எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். சென்னையில ஒரு காலத்துல என் பேரை கேட்டாவே சென்னையை நடுக்கும், அவ்வளவு பெரிய ரவுடினா. நான் பண்ணாத சேட்டையெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஒருத்தர் நண்பர் சொன்னார் அப்படின்னு கேட்டா, இப்ப சுத்திக்கிட்டே இருக்கிறியப்பா, வாப்பா எங்கேயோ உபதேசம் பண்றாங்க, போய் கொஞ்சம் கேட்டு வரலாம்னு சொல்லி எனக்கு கட்டாயமா கூட்டு போனாரு. அந்த ஜமாத்துடைய சபையில போய் உட்கார்ந்து, தப்லீக் ஜமாத்துடைய ஒரு மாநாடு, ஒரு கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துட்டு வருவோம். இப்படியே சுத்திக்கிட்டே இருக்காது, அடிதடினே கிடக்காது என்பதாக அந்த இடத்துல போய் உட்கார்ந்து எல்லாம் எனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு நான் தொழுகை பாதத்தை நான் இருக்கேன், நீ உலமாக்கள் எங்க துவா செய்ய, வேற என்ன வேணாம், அல்லாஹ் வந்து நல்ல மூத்த கொடுக்கணும், என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு துவா செய்யும் பாக. எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, ஒரு காலத்துல அவ்வளவு பெரிய ரவுடி, நான் எவன் பேச்சே கேட்க மாட்டேன், அப்படி ஒரு சேட்டை பண்ணுவேன். ஆனா என்ன அப்படின்னா, ஒரு சபையில போய் உட்கார்ந்து அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான்னு சொல்லிட்டு அவரே அழுத காட்சி 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு சாலிஹீன்கள் நல்லவருடைய சபையில போய் அமர்கிற நேரத்தில் என்ன செய்ய அப்படின்னா, நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாமே தவறுகள் ஏற்படும். சில நேரத்தில் ஏதாவது கோப தாபங்கள் ஏதோ நம்ம பேசியிருப்போம், செஞ்சிருப்போம். என்ன அப்படின்னா நம்முடைய மனமாற்றம் என்பதிலே ஏற்படுகிறது, சாலிஹீனுடைய சபையில போய் அமர்கிற நேரத்தில் ஏற்படுகிறது. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, சாலிஹீனுடைய சபையில போய் அமர்ந்து கொள்வதாக சொல்றாங்க. 4வதாக சொல்றாங்க, கற்ற இல்மின்படி அமல் செய்யுங்கள். எந்த இல்மை நாம் கற்றுக்கொண்டோமோ அதனுடைய அமல் செய்யணும்.
பயான் கேட்பவருடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு நல்லா பண்ணாரு, இன்னைக்கு நல்லா பண்ணல, இவர் நல்லா பண்ணாரு, அவர் நல்லா பண்ண, கருத்துக்கள் சொல்லுவார், தப்பு இல்லை. கருத்துக்கள் சொல்லுவா தப்பு இல்லை கிடையாது. அதே நேரத்தில் வந்துட்டு நம்முடைய பயானுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் அமல் செய்வதோட நோக்கம். கதை சொல்லுவார், நீ பயான் செய்யற அப்படின்னா அந்த பயானுடைய நோக்கம் மக்களுக்கு அமல் செய்ய வைக்கிற, அதுதான் நோக்கமாக இருக்கும். மக்கள் கேட்பதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா அமல் செய்வது மட்டும்தான். சும்மா வந்துகிட்டு என்ன செய்யறது, செய்திகளை கேட்டுக்கிட்டா நீங்க நல்லா பேசுறீங்க அப்படிங்கிறதுனால வந்து என்ன பயதா, புகழலாம், தப்பு இல்லை. ஆனா அது மட்டுமே நோக்கம் இல்லை. அதை கூட நம்ம என்ன அமல் செய்யறோம். சஹாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்தை கேட்டதான் அமல் செஞ்சாங்க. உம்மு ஹபீபாவுடைய பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தினந்தோறும் 12 ரக்காத்துகளை வந்து யார் வந்து சுன்னத் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை என்பதாக சொன்ன உம்மு ஹபீபா சொல்லுவாங்க. அதை கேட்டதுல நான் மௌத்தாகிற வரைக்கும் விடலைன்னு சொல்லுவாங்க. அபூதல் கிஃபாரில சொல்லுவாங்கல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க 3 விஷயத்தை ஒன்று சொல்லுவாங்க. 3 விஷயத்தை உனக்கு நான் சொல்றேன் என்பதாக. ஒன்னாவது சொல்லுவாங்க, என்ன செய்ய அப்படின்னா ஃபஜ்ருடைய சுன்னத்தை விட்டுறாது, மாசத்துல 3 நாள் நோன்பை விட்டுறாது, 3வது வந்து தூங்குறதுக்கு முன்னால வித்திர விட்டுறாது என்பதாக சொல்லுவாங்க. அபூதல் கிஃபாரி சொல்லுவார், பெருமானார் எப்போது சொன்னார்களோ நான் மௌத்து வரைக்கும் விடலைன்னு சொல்லுவார். அது மாதிரி எந்த விஷயத்தை நம்ம கேட்டோமோ நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்யலாம். அதனால சொல்றாங்க, நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யற அறிவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய என்ன செய்யறாங்க, இந்த 4 விஷயங்களை சொல்றாங்க. முதலாவதாக என்ன சொல்றாங்க, தேவையற்ற விஷயங்களை பேசாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும், விஸ்வாக் செய்ய வேண்டும், சாலிஹினுடைய சபையிலே அமர வேண்டும், அதே மாதிரி கட்ட இல்முறை அமல் செய்ய வேண்டும். இதை கேட்டோம், அதை கடைபிடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லல்லாஹு